குட் மார்னிங் கேர்ள்ஸ். நம்ம நேற்று பார்த்ததோட அடுத்த கிளாஸ் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். மேலாண்மை அறிமுகம் என்கிற பாடத்தலைப்பின் கீழ் மேலாண்மை என்றால் என்ன, மேலாண்மையின் பணிகள், மேலாண்மையினுடைய இயல்புகள், மேலாண்மையினுடைய வகைகளை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி அதை தொடர்ந்து ஒரு நிறுவனத்தினுடைய மேலாண்மையை செய்யக்கூடிய நபர் யார், அவருடைய பணிகள் என்ன, அவருடைய குணநலன்கள் என்னங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒரு நிறுவனத்தினுடைய மேலாண்மை பணியை செய்யக்கூடிய நபர் மேலாளர் என அழைக்கப்படுகிறார். ஒரு நிறுவனத்தினுடைய மேலாண்மை பணியை செய்யக்கூடிய நபர் மேலாளர் என அழைக்கப்படுகிறார். இந்த மேலாண்மை பணிகள் அப்படின்னு சொல்லும்போது, மேலாண்மை பணிகள் ஏன் செய்யப்பட வேண்டும், எதற்காக செய்யப்படுகிறது, அந்த நிறுவனத்தினுடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக மேலாண்மை பணிகள் செய்யப்படுகின்றன. எனவே ஒரு மேலாளருடைய தன்மை என்ன, ஒரு மேலாளருடைய குறிப்பிட்ட பணி என்ன அப்படின்னு சொல்லும்போது, அவர் யார் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு நிறுவனத்தினுடைய குறிக்கோள்கள் அல்லது நோக்கங்களை நிறைவேற்ற நிறுவன பணியாளர்களை ஒருங்கிணைத்து நிர்வாகம் செய்யக்கூடிய நபர் மேலாளர் என அழைக்கப்படுகிறார். நிர்வாகம் செய்யக்கூடிய நபர் மேலாளர் என அழைக்கப்படுகிறார். ஒரு நிறுவனத்தினுடைய நோக்கை அடைய வேண்டும், நிறுவனம் என்ன நோக்கத்திற்காக அல்லது அவங்களுடைய டார்கெட் எவ்வளோன்னு இருக்கும், அதை ரீச் அடைவதற்காக அந்த மேலாளர் அனைத்து பணியாளர்களையும் ஒருங்கிணைத்து அந்த கொள்கைகளை அடைவதற்கான வழிமுறைகளை செய்து கொடுத்து நிறுவன நோக்கை அடைய செய்யக்கூடிய பணிகளையும் பணியாளர்களையும் முறைப்படுத்தி அந்த பணியினை நிறைவேற்றுகிறார். எனவே அந்த பணியினை நிறைவேற்றக்கூடிய பொறுப்பினை ஏற்று நிர்வாகம் செய்யக்கூடிய நபரே நிர்வாகத்தினுடைய மேலாளர் என அழைக்கப்படுகிறார். இந்த மேலாளருடைய குணாதிசயங்கள் அல்லது அவருக்கு இருக்க வேண்டிய தகுதி என்ன, யார் ஒருவர் மேலாளராக இருக்க முடியும் அப்படிங்கிற கருத்தின் கீழே பார்க்க போகலாம். ஒரு நிறுவனத்தினுடைய மேலாளராக யார் இருக்கலாம், அவருக்கு தகுதி என்ன அல்லது அவருடைய குணநலன்கள் என்ன அப்படிங்கிற தலைப்பின் கீழே பார்த்தா, முதல்ல ஒரு நிறுவனத்தினுடைய மேலாளராக இருக்கக்கூடிய தகுதி, இப்போ சப்போஸ் ஒரு டீச்சராக இருக்கக்கூடிய தகுதி என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவேன், ஒரு செகண்ட் கிரேட் படிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு டிகிரி வித்து பிஎட் படிக்கலாம். இப்படி ஒன்றொன்றுக்கும் ஒவ்வொரு அடிப்படை தகுதி அப்படிங்கிற ஒன்று வச்சுருப்போம் இல்லையா. அதே போல் இந்த கல்வி தகுதியை மட்டும் கணக்கில் கொள்ளாமல் பிற தகுதிகளையும் அனுபவங்களையும் உள்ளடக்கி ஒரு மேலாளர் தன்னுடைய பண்புகளாக வைத்திருக்கணும்னு சொல்லலாம். சாதாரணமாக நல்ல ஒரு பணியாளர்களில் இருந்து ஒரு நபரை நம்ம மேலாளராக தேர்ந்தெடுக்க போது, ஒரு மேலாளர் ஒரு சாதாரணமாக அதை அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் சொல்கிறத காட்டிலும் ஏற்கனவே அவருக்கு என்ன பண்புகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அவர் ஒரு உண்மை உள்ள நபராக இருக்கணும், அவர் உண்மை பேசக்கூடிய நபராக இருக்கணும், நேர்மை உள்ள நபராக இருக்கணும், எளிமையானவராக இருக்கணும், நம்பகமான தன்மை உடையவராக இருக்கணும், அவருக்குள்ள ஒரு கட்டுப்பாடு, சுய கட்டுப்பாடு இருக்கக்கூடிய நபராக இருக்கணும், உற்சாகம், பணிகள் எந்த பணியை கொடுத்தாலும் எவ்வளோ நேரம் பணி செய்யனாலும் ஆர்வத்துடன் பணியாற்றக்கூடிய திறன் கொண்டவராக இருக்கணும். இப்படி ஒரு சில சாதாரணமான தன்மைகளை அவர் அடிப்படையாக கொண்டிருக்கணும். எல்லாரையும் கொண்டு நம்ம மேலாளர் பொறுப்பினா உடனே கொடுக்க முடியாது. எனவே அவருக்குன்னு இருக்க வேண்டிய சில தன்மைகள், பொதுவான தன்மைகள் அப்படின்னு சொல்லும்போது, அவருடைய உண்மை, அவருடைய நேர்மை, அவருடைய எளிமை, அவருடைய நம்பகத்தன்மை, அவருடைய சுய கட்டுப்பாடு, உற்சாகம், பணிகளை ஏற்று நடத்தக்கூடிய திறமை போன்ற குணங்கள் கொண்டவராக இருப்பின் அவர் ஒரு மேலாளராக ஒரு நிறுவனத்தில் என்ன செய்வாங்கன்னா தேர்ந்தெடுப்பாங்க. எனவே ஒரு மேலாளருக்கு இருக்க வேண்டிய சாதாரணமான குணங்கள் அப்படின்னு சொல்லும்போது, உண்மை, நேர்மை, எளிமை, நம்பகத்தன்மை, சுய கட்டுப்பாடு, உற்சாகம், பணிகளை ஏற்று நடத்தக்கூடிய திறமை அல்லது திறன் பெற்ற நபர் அப்படிங்கலாம். இன்னும் நம்மளுடைய அலுவலக தன்மையாக அல்லது வணிகவியல் தன்மையாக அல்லது ஒரு தொழிலாளர் அமைப்பு ரீதியில் நம்ம பார்க்கும்போது, அவர் ஒரு தலைமை தாங்கும் தன்மை பெற்ற நபராக இருக்க வேண்டும். தலைமை தாங்கும் தன்மை பெற்றவராக இருக்க வேண்டும். இந்த தலைமை தாங்கும் தன்மை அப்படின்னு சொல்லும்போது, தலைமை அப்படின்னு சொல்லும்போது
எல்லாத்துக்கும் தான் பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடிய ஒரு திறன் படைத்தவராக இருக்கணும். திறமையுடன் இப்போ சப்போஸ் நம்ம கிளாஸில் எடுத்துக்கோங்க, இம்மா யாராலும் கிளாஸ் லீடர்ஷிப் பொறுப்பை எடுத்துக்கிட்றியாடி அப்படின்னா யாராலும் லீடராக நிற்கிற விரும்புறியா அப்படின்னு கேட்டால் சில கிளாஸில் சில டைமில் யாருமே எழும்புறதும் இல்லை. சில டைமில் ஒரு வாலண்டியராக 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க நான் இருக்கிறேன் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம், எழும்பலாம். இதுதான் தலைமை தாங்கக்கூடிய தன்மை. அப்போது எழும்பாத ஒரு சூழ்நிலை எழும்பி வாலண்டியராக என்ன செய்றான்னா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துணிச்சல், ஒரு தைரியம். அவள் ஒரு துணிச்சலாக ஒரு தைரியமாக அந்த பொறுப்பை ஏற்கிறான்னா அவளுக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட், அதாவது தன்னம்பிக்கை. இந்த தன்னம்பிக்கை இருக்கிற மனதில் ஒரு நம்பிக்கை, நம்மளால் அந்த கிளாஸை கண்ட்ரோல் பண்ண முடியும், டீச்சர் கொடுக்குற பணியை நம்மளால் செய்ய முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை. எனவே ஒரு மேலாளர் தனக்கு உள்ள தகுதிகளாக தானால் முடியும் தன்னம்பிக்கை கொண்டவராக அவர் என்ன செய்யலாம்னா காணப்பட வேண்டும். அவர் அந்த பணியாளர்களை ஊக்குவிக்கக்கூடிய திறமை பெற்றவராகவும் தான் எல்லா பணியாளர்களையும் நிறுவனத்தினுடைய நோக்கங்களை அடைவதற்காக அவர்களிடமிருந்து வேலைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஒரு தன்னம்பிக்கை, ஒரு துணிச்சல், ஒரு தைரியத்தோடு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு திறமை பெற்ற நபராக, தலைமை ஏற்று நடத்தக்கூடிய தன்மை பொறுப்பை பெற்ற நபராக இருக்கும் பொழுது அவரிடம் தலைமை தாங்கும் தன்மை உள்ளது என்று அர்த்தம். எனவே அந்த தலைமை தாங்கும் தன்மை ஒவ்வொரு மேலாளருக்கும் காணப்பட வேண்டும்.